மகாத்மா காந்தி ராஜாஜியுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது கேரளாவில் மகாஸ்வாமி காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து உரையாடினார். அப்படி உரையாடும் பொழுது ராஜாஜி மிக நாகரிகமாக வெளியே வந்து விட்டார். அவர்கள் இருவருமே சமஸ்கிருதத்தில் உரையாடினதாக தகவல்கள் வெளியாகின. ஒரு 30 நிமிட சந்திப்பு. அதன் பிறகு மகாத்மா காந்தி வெளியே வந்தார். என்ன பேசினீர்கள் என்று கேட்டபொழுது, இது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அதை பற்றி எதையுமே சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அதே போல் மகா சுவாமியும் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அவர் கேரளாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் மீண்டும் நிருபர்கள் கேட்டபொழுது, குறிப்பாக பாலக்காடு காங்கிரஸ் மாநாட்டில் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு என்னதான் பேசினீர்கள் என்று வெளிப்படையாக சொல்லவும் என்ற பொழுது கூட அது எங்களது தனிப்பட்ட ஒரு உரையாடல், அதை வெளியே சொல்ல முடியாது என்று மறுத்துவிட்டார் மகாத்மா காந்தி அவர்கள். அப்பொழுது ராஜாஜியும் உடன் இருந்தார் இந்த சந்திப்பின் போதெல்லாம். இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். அதற்கு பிறகு மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு 1948 அதுவரைக்கும் மகாஸ்வாமி வாயை திறந்து எதுவுமே சொன்னதில்லை. அவர் கொல்லப்பட்ட பிறகு அந்த கொல்லப்பட்ட நாள் அவர் அடக்கம் செய்யும் வரை அவர் அமைதியாக எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளாமல் அது மௌன விரதம் போல சுவாமிகள் இருந்தார். அதுதான் உண்மை. அப்படியே அவருக்கு மனது ரொம்பவும் பாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவரே நிருபர்களை அழைத்து சொன்னார். மகாத்மா காந்தியை பற்றி அப்போ கேட்டாங்க என்ன, இப்போ நான் சொல்கிறேன். அவர் உயிர் பிரியும் தருவாயில், நான் மரணம் அடையும் தருவாயில் என்னுடைய உதடுகளும் உணர்வுகளும் எனது மனதும் இறைவனை நோக்கி வணங்கி என்னுடைய கடைசி மூச்சு பிரிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்கு தங்களது ஆசி வேண்டும் என்று கேட்டார். நானும் தங்களுக்காக அந்த நாராயணனை நோக்கி பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி மட்டும் வழி அனுப்பி வைத்தேன். அதுதான் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. மகாத்மா காந்தி சுடப்பட்ட போது ஐயோ அம்மா அப்பாடியோன்னு சொல்ல, மகாத்மா காந்தி சுடப்பட்ட போது ஒவ்வொரு குண்டுக்கும் ராம் 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 என்று 3 முறை ராம நாமத்தை உச்சரித்து அதன் பிறகு அவரது உயிர் மாண்டது, அவரது உயிர் சொர்க்கத்திற்கு சென்றது என்று மகாஸ்வாமி சொன்னார். அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனை, அந்த உணர்ச்சிகள் அதை புரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும். இதை ஆன்மீகமற்றவர்களும் பேசுவதல்ல. இது முழுக்க பாரமார்த்திகர்களுக்கே புரியக்கூடிய ஒரு செய்தி. இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நேரத்தில் அவருடைய நினைவு நாள் அப்போ இதை சொல்லும் பொழுது ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.